ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் ஒரு பக்கம், ஆனா இல்ல நினைவுபடுத்துறேன் உங்களுக்கு. இல்ல தலைவருக்கு நீங்க இல்ல அந்த கட்சியில முக்கியமான அடுத்த கட்ட தலைவர் அவர்தான் வச்சுக்கோங்களேன். சரி விட்டுருவோம். ஒரு அரசு துணை முதலமைச்சரா இருக்காரு. ஆனா அந்த பிறந்த நாள் தான் பெரிய டாக்கா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததுதான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்க எப்படி அடைய விரும்புறீங்க? செங்கோட்டை அறிவாலயத்தை சிதைச்சிருக்கா? ஏன்னா எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து இன்னைக்கு உதயநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பிரம்மாண்டமான சில ஏற்பாடுகள்னாக்கா காப்பி கேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, புதிய எக்ஸ்ட்ரீம் காப்பி கேட்டாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பாட்டு போட்டால் அதே மாதிரி பாட்டு, புரியுதுங்களா? பாத்தீங்களா குதிரையில வந்தாரு. அதே தான் அவரு யானைன்னு நினைக்கிறேன். குதிரையில் வராரு. அதுக்கு நம்ம பசங்க மீம்ஸில் ஃபுல்லாக போட்டாங்க, பெரிய தேசிங்க ராஜா குதிரையில் வர அந்த பீச்சில் வடிவில் குதிரை தூக்கிட்டு போகல, இரு அதுவே வரும் அப்படின்ற மாதிரி. அது ஒன்று. அதை விட நான் ரொம்ப மோசமாக பார்த்ததுனாக்கா நிஜ ஜனநாயகன் அப்படின்னு போஸ்டர் எல்லா இடத்துலையும். இப்போ அவர் ஜனநாயகன் எல்லா மக்கள் வந்து வைக்கிற மாதிரி, இவர் நிஜ ஜனநாயகன், இவர் வந்து மக்களோட நின்று புகைப்படம் எடுக்கிற மாதிரி. இவ்வளவு இந்த அளவுக்கு காப்பி அடிச்சு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? ஏற்கனவே திமுக நடத்தி கொண்டு போகிறது எல்லாமே அதிமுக வந்த நபர்கள் தான். ஓகே, அவங்க தான் முக்கியமான அமைச்சராக அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க. இப்போ 10க்கு 2-3 பேர் அங்கிருந்து வேற போயிருக்காங்க, போயிட்டு எல்லாமே அங்கே சேர்ந்துருக்காங்க பொழுது, அப்போ சுய சிந்தனையோடு உங்களுக்கான தலைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எதுவுமே செய்யலை. இப்போ மறுபடியும் டிஎம்கே ஐடிவிங் வந்து இந்த வெற்றிமாறனுடைய அடுத்த படம் சிம்பு நடிச்சதோட ஒரு ப்ரோமோ வந்துல அரசன், அதோடைய பிஜிஎம் சாங் எடுத்து போட்டு ஃபுல்லாகவே அந்த டோனை போட்டு உதயநிதிக்கு ஒரு இது போட்டு ஐடிவிங்கில் போட்டுருக்காங்க, டிஎம்கே ஐடிவிங்கில். ஏன்ப்பா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கட்சியில் தனியாக ஒரு மியூசிக் ஒரு ரெடி பண்ண முடியாது?